ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோக்கு ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இந்த ஒரு வீடியோவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சாங்குக்கு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மூணாவதாக இருக்கிற 4:5 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலேருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ரொம்பவுமே டாப்பில் இருந்திருக்கலாம். உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணி பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியணும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலிருந்து மூணாவது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் கேட்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணுமோ சேம் மெத்தடில் உங்களுடைய அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஜூம் தேவைப்பட ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. சேர் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம வீடியோவை எடிட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜில் எந்த இமேஜை பேக்ரவுண்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. உங்களுடைய இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். ஜூம் தேவைப்பட்டால் உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ மூவ் பண்ணி ஸ்க்ரீனில் சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை ஆடியோட எண்டு வரையா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற ஆடியோட எண்டு போய்க்கோங்க. கீழே 2 அரை மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட் அரை மார்க்கை கிளிக் பண்ணி ஆடியோட எண்டு வரையா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களோட இமேஜ் இருக்கா, இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஆடியோவுக்கு மேலே கீழே நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கும் கீழே கொண்டு செட் பண்ணி விட்டுருங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே இழுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி மூவ் ஆகி வரும். நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜுக்கும் கீழே இதே மாதிரி மூவ் பண்ணி கீழே கொண்டு செட் பண்ணி விட்டுருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்படியே மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டேன். நான் கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ கொடுத்துருக்கேன். அந்த ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணி விட்டேன். நீங்களும் இதே மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கும் கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 சொல்லி ஒரு இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சேம் எஃபெக்ட் தான் கீழே உள்ள பேக்ரவுண்ட் இமேஜுக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன், பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் இதுக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும்னு சொன்னேன். அந்த எஃபெக்ட் நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல, அதாவது பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இமேஜோட பேக்ரவுண்ட் இமேஜோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி வந்து பண்ண போகிறோம். இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள பிளெண்டிங் வந்து ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வேல்யூ வந்து 100% இருக்கா, அது உங்களுக்கு தேவையான அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 40 இருந்தால் போதும். உங்களோட இமேஜுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட பிரைட்னஸை கம்மி வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே இமேஜ் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே 2 இமேஜ் விட்டுருங்க. 3வது இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள செலக்ட் மீடியா வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற போர்ட்டில் வந்து சேவ் ஆயிருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பல இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். 4 இமேஜில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி அது கொஞ்சம் மேலே போனீங்கன்னா டிபி இமேஜ்னு ஒரு இமேஜ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மீடியா வந்து கொடுத்துக்கோங்க. சேம் மெத்தட் தான். உங்களுடைய இமேஜில் எந்த இமேஜை டிபியில் வைக்க போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த டிபி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. நான் கொடுத்துருக்க நேமை இதே மாதிரி அழிச்சு விட்டுட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கும், இன்னொரு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமோஜிக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 2 ஃபாண்ட்டை உங்களுடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. 2 ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ லிரிக்ஸை கிளிக் பண்ணியிருப்பீங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போயிருப்பீங்க. ஃபாண்ட் கிட்டே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் ஃபோன் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்கிறத உங்களுடைய டவுன்லோட்ஸில் தேடி பார்த்துக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் தான். செகண்ட் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா iOSங்கிற இந்த ஃபாண்ட். இந்த 2 ஃபாண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 2 ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல டிக்கெட், அதாவது இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கா, அது உங்களுக்கு ஆப்பில் இருந்துச்சுன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபாண்ட் நேமை நீங்கள் இதே மாதிரி வந்து டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். LON டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேமுக்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி ஃபாண்ட் நேம் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி அந்த லிரிக்ஸ் கிட்ட வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டி உங்களோட அலைட்மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நேமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா அதை மூவ் பண்ணி உங்களோட நேம் தகுந்த மாதிரி உங்களோட நேம் பக்கத்தில் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட நேம் பக்கத்தில் கொண்டு வந்து இந்த டிக் ஐக்கானை கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் என்னோட நேமுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது வந்து டிக் ஐக்கானை நீங்கள் உங்களோட நேம் பக்கத்தில் கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிரிக்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நேமுக்கு சேஞ்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்கள் அதை எதுவுமே டச் பண்ண தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை PNG இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபாண்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்போதும் போல் இந்த இடத்துல உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி 2 ஃபாண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டோம். அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு iOS டைப் பண்ணாலே போதும். அந்த ஃபாண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட், அதாவது எமோஜிக்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் டிக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டோம், எமோஜிக்கும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து
அதாவது சாரி லிரிக்ஸ்க்கும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், எமோஜிக்கும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் இதுவரையாக சொன்ன எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் இருக்கா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குருப்பன் மாஸ்க் ஒன்று இருக்கா, அதுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அந்த குருப்பன் மாஸ்க் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ மட்டும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் வீடியோ அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. கெஸ்ட்டாக உள்ள அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆர்மர்க்கை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், நான் அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை உள்ளே வந்து ஆட் பண்ணேன். அதை நான் பேக்ரவுண்ட் வீடியோ அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். கெஸ்ட்டாக உள்ள இமேஜை நான் வந்து ட்ரிம் வந்து பண்ணிட்டேன். இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட சைடில் நான் லாங் ப்ரெஸ், அதாவது நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய இமேஜோட சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் வீடியோக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டைல்ஸ் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணக்கப்புறம் எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டிஸ்டார்ஷன் வார்ப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. மிரர் ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அடுத்தடுத்த குரூப்புக்கு வந்து தேவைப்படும். வெப்சைட் உள்ள டிலீட்டட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இதே மாதிரி சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணக்கப்புறம் மூவ் ஆன் ஆப்ஷன் பேக்குங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி இதே மாதிரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கலாம். இப்போது நான் இதுவரையாக சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் எதுவும் பெருசாக எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண சொல்லலை. நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். அதை அப்படியே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செட்டாக கொடுத்துருப்பேன். இதே மாதிரி ஒவ்வொரு டபுள் பீட் மார்க்கும் ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட் இருக்கும். அந்த செட்டுக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து எப்போதும் போல் 4:5 இமேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ண போகிறீங்க. எப்போதும் போல் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 4:5 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, டிபி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிபி இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிபி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜை கொடுத்துக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, செலக்ட் பண்ணி டிக்கி ஐக்கனை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் டிபி இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, நேம் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நான் கொடுத்துருக்க நேம் நீங்கள் அழிச்சு விட்டுட்டு எப்போதும் போல உங்களோட நேம் நீங்கள் டைப் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே உள்ள அந்த டிக் ஐக்கனை உங்களோட நேம் பக்கத்தில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுவும் முடிஞ்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்பயே சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே தான் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். வேணும்னா மறுபடியும் ஒரு வாட்டி வந்து சொல்கிறேன். இப்போ அந்த குரூப் 2 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ இதோட ஆடியோ, அதாவது இந்த பேக்ரவுண்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்துக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த பிக் இருக்கா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் வீடியோ அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் இதே மாதிரி ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. அதை பேக்ரவுண்ட் வீடியோக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் எடிட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து காப்பி பண்ணோமா, அந்த டைல்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அது டைல்ஸ் எஃபெக்ட் உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ நம்மளுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் சரியாக வந்து தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தர மாதிரி இது மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட் தான். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டியே மட்டுமே நான் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணி காமிச்சிட்டேன். எப்போதும் போல தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம், இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து குரூப்புக்குள்ள உள்ள இமேஜும் சேஞ்ச் பண்ணிட்டோம். நான் சொன்ன மெத்தடில் ஆடியோட எண்டு வரையாக நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ் எல்லாத்துலேயும் நேமு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டபுள் பீட் மார்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு செட் இருக்கும். இந்த டபுள் பீட் மார்க் டு இந்த டபுள் பீட் மார்க் இருக்கா, இதே மாதிரி ஒவ்வொரு டபுள் பீட் மார்க்கு ஊடாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட் நான் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எப்படி சேஞ்ச் பண்ணி காமிச்சணும் அதே இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பெருசாக நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. 4:5 இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. டிபி இமேஜில் டிபி வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நேம் இருக்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கு மேலே அந்த குரூப்புக்குள்ளே நான் சொன்ன மெத்தடில் இமேஜ் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் சொன்னது மட்டும் ஆடியோட எண்டு வரையாக கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க.
இப்போது நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆடியோட எண்டு வரையா நேமு இமேஜ் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குரூப் வந்து பண்ண போகிறோம். அது ரொம்பவே ஈஸி தான். அப்படி எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது செட்டை நீங்கள் வந்து குரூப் வந்து பண்ண போகிறீங்க. இப்போது ஆடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படி கீழே வந்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா 4:5 இமேஜ் இருக்கா. இந்த 4:5 இமேஜோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணை இருக்கும். அந்த கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நான் என்ன சொல்கிறேன், 4 கீழே வந்தீங்கன்னா 4:5 இமேஜ் இருக்கா. அதோட லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள எல்லா இமேஜையும் இதே மாதிரி வரிசையாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கா, அது வரையா உள்ள எல்லா இமேஜையும் இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன், கீழே பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ் இருக்குது. அதிலிருந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கா, அது வரையா உள்ள எல்லாத்தையும் நான் இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குரூப்பாக வந்து 6000 பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 4:5 இமேஜ் இருக்கா, அதோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உள்ள அந்த அடுத்த குரூப் அண்ட் மாஸ் 2 இருக்கா, அது வரைய நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜையும் இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு குரூப் வந்து பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் ஆடியோட எண்டு வரைய நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் வந்து பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் 4:5 இமேஜோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜையும் ஒரு 10 இமேஜ் இருக்கும், 10 இமேஜ் குரூப் எல்லாமே சேர்ந்தது. இதே மாதிரி அந்த மேலே உள்ள குரூப் அண்ட் மாஸ் 3 இருக்கா, அது வரைய நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி குரூப் வந்து பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் ஆடியோட எண்டு வரைய நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜையும் நான் எப்படி குரூப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி அந்த செட்டாக நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து குரூப் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் குரூப் எல்லாமே பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 3000 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. உங்களோட ஃபஸ்ட்டு குரூப் இருக்கா, அந்த குரூப் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. குரூப் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிம்பிள் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, இதை ஒரு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ஆடியோட ஃபஸ்ட்டு குரூப் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு குரூப்போட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். என்ன பண்ண போகிறீங்க, குரூப் ஒன்று செலக்ட் பண்ண போகிறீங்க, ஆடியோட ஸ்டார்டிங் வைக்க போகிறீங்க. இந்த டைமண்ட் சிம்பிள் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது குரூப்போட சென்டர் இருக்கா, உங்களோட குரூப்போட சென்டரில் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல டைமண்ட் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட எண்டுக்கு போய்க்கோங்க. குரூப்போட எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு அந்த கீ ஃப்ரேம் ஒரு டச் பண்ணிங்கன்னா அந்த டைமண்ட் சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா அங்கேயும் ஒரு வந்து இதே மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். மொத்தம் 3 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட சென்ட்ரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட எண்டு. இந்த 3 இடத்துலையும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் 3 கீ ஃப்ரேம் வந்து வச்சுருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் எங்கிட்டேருந்து மூவ் ஆனுங்கிறத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த குரூப் 1ல் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இதிலே வந்து செலக்ட் ஆகிருக்கட்டும். இதை நீங்கள் மூவ் பண்ணி எங்கிட்டனாலும் நீங்கள் கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே கொண்டு வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டருக்கு வரக்காண்டி ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சோம். இப்போ நம்மளுக்கு சென்டருக்கு வந்துருச்சு. இப்போ எண்டு இருக்குது பார்த்தீங்களா, எண்டுக்கு போனதுக்கப்புறம் எண்டுக்கு போகும்போது எங்கிட்டு போகணுங்கிறத நீங்கள் வந்து இங்கே இதே மாதிரி நீங்கள் எங்கிட்டனாலும் நீங்கள் கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அப்படியா, ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கீழே இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்து சென்டருக்கு வரும். சென்டருக்கு வந்துட்டு அடுத்து முடிகிற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிட்டு போயிடும். ஓகேவா. இதே மாதிரி நீங்கள் எங்கிட்டனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் ஒரு கேவ் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துடலாம். இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் செகண்ட் கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த டைமண்ட் சிம்பிளுக்கு கீழே உள்ள இந்த கிராப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு புள்ளியை இதே மாதிரியும் செகண்ட் புள்ளியை இதே மாதிரியும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கேவ் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் புள்ளிக்கும் லாஸ்ட் புள்ளிக்கும் சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டர் புள்ளிக்கும் லாஸ்ட் புள்ளிக்கும் சென்டரில் வச்சுக்கிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கீழே உள்ள ரொட்டேட் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா போதும். இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த குரூப்புக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ குரூப் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப்போட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், செகண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், நெக்ஸ்ட்டு அந்த குரூப்போட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், 3 கீ ஃப்ரேம் வச்சுக்கப்புறம் இப்போ குரூப்போட ஸ்டார்டிங் வந்து போய்க்கோங்க. குரூப்போட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ நீங்கள் எங்கிட்டனா நீங்கள் கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எங்கிட்டிருந்து வர மாதிரினா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மேலே கொண்டு போய் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு சென்டருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வரணும். அதுக்கடுத்து எண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்டனாலும் கொண்டு போய்க்கலாம். அது உங்களோட விருப்பம். இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம காப்பி பண்ணி அந்த கேவை வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் செகண்ட் கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் வச்சுருங்க. கீழே உள்ள கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கேவுங்கிற இதை கொடுத்தீங்கன்னா போதும். இதே மாதிரி ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சென்டர் கீ ஃப்ரேமுக்கும் எண்டு கீ ஃப்ரேமுக்கும் ஊடாலாக வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த இதை இதே மாதிரி 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கேவ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த
இந்த ரொட்டேட் ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து அலைன்மெண்ட் பண்ணினோ சேம் மெத்தட் தான். நான் கொடுத்துருக்க ஆடியோட நீங்கள் எண்டு வரையாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து பண்ணியிருப்பீங்க. எல்லா குரூப்லையும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி மூவ் பண்ணுறது நான் செட் பண்ணினோம், இதே மாதிரி மட்டும் நீங்கள் ஆடியோட எண்டு வரையாக உங்களுக்கு எந்த டேரக்ஷனில் இருந்து சென்ட்ரு வரணுமோ, சென்ட்ரு வந்ததுக்கப்புறம் எங்கிட்டு மூவ் ஆகணுமோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எல்லா குரூப்லையும் செட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்போனுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.